நெல்லை மாநகராட்சியில் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் ஆண்டுக்கு ரூபாய் 10 லட்சம் வார்டு மேம்பாட்டு நிதியாக இருந்ததை உயர்த்தி 25 லட்சமாக அறிவித்ததுடன் நகரமயமாக்கல் முயற்சியின் ஒரு பகுதியாக கால்நடைகளுக்கும் எரிவாயு தகன மேடை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிட்டார். நெல்லை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டம் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நெல்லை மாநகராட்சி ராஜாஜி மைய அரங்கில் நடைபெற்றது. இதில் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மேயர் தாக்கல் செய்தார். அதில் இந்த ஆண்டுக்கான வருவாய் 403.70 கோடியாகவும் செலவு 400.94 கோடியாகவும் இருக்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் 2.77 கோடி உபரியாக நிதி உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிலையான வளர்ச்சியை நோக்கி மாநகராட்சி பகுதியில் சோலார் திட்டம் ரூபாய் 1500 லட்சம் மதிப்பில், மாநகராட்சி பூங்காக்களில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் உடற்பயிற்சி கூடங்கள் அமைப்பதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிறுத்தங்கள் 40 இடங்களில் 800 லட்சம் மதிப்பில் கட்டுவதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரிக்க 240 லட்சம் மதிப்பில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், 200 லட்சம் மதிப்பீட்டில் பூங்காக்கள், பராமரிப்பு ஆகியவை செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி முழுமையான நகரமயமாக்கல் பணிகள் நடந்து வருவதால் செல்லப்பிராணிகள் மற்றும் சமூக விலங்குகள் உயிரிழக்கும் பட்சத்தில் அதனை பாதுகாப்பாக அப்புறப்படுத்திடும் நோக்கில் 150 லட்சம் மதிப்பீட்டில் பிராணிகள் எரிவாயு தகன மேடை அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்பதற்கு ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு செய்யும் திட்டம், மாநகராட்சி பகுதியில் உள்ள பிரச்சனைகளை உடனுக்குடன் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் கம்பியில்லா தகவல் பரிமாற்ற கருவி திட்டம் போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களும் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் முன்னாள் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் கருப்பசாமி பாண்டியன் மறைவிற்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது.